திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பக்தர்கள் 30 நாட்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு 1,29,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தினர். திருக்கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலுக்கு தினம்தோறும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி போன்ற பகுதியிலிருந்து சுவாமி தரிசனத்திற்கு வருகின்றனர். அப்படி சுவாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு உண்டியலில் பணம், நகை ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றனர். இப்படி உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட நகை மற்றும் பணத்தை எண்ணுவதற்கு இந்து சமய அறநிலைத்துறையிடம் அனுமதி பெற்ற பிறகு திருக்கோவில் நிர்வாகம் மலைக்கோவிலில் வசந்த மண்டபத்தில் திருக்கோவில் இணை ஆணையர் செயல் அலுவலர் ரமணி, அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் ஆகியோர் தலைமையில் அறங்காவலர்கள் சுரேஷ் பாபு, மோகனன், உஷாரவி, நாகன் ஆகியோர்கள் கண்காணிப்பில் திருக்கோவில் ஊழியர்கள், திருக்கோவில் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து 30 நாட்களில் பக்தர்கள் உண்டியல் செலுத்தியதை எண்ணும் பணியினை மேற்கொண்டனர். இந்த உண்டியல் எண்ணும் பணி முடித்த பிறகு திருக்கோவில் நிர்வாகம் இதன் விவரத்தினை வெளியிட்டுள்ளனர். 1,29,93,775 ரூபாய் பணமும் 635 கிராம் தங்கமும் 9,485 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகத்தினால் தெரிவித்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.